إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் தலைப்பாக இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் என்ற இந்த தலைப்பினூடாக நாம் பேசுவதற்கு இருக்கிறோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அந்த அடிப்படையில் இந்த தலைப்பில் நாம் முதலாவதாக இங்கு பார்க்க போகின்ற முதல் விடயமாக, அதாவது அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹு தாலா வழங்கிய அந்த அற்புதங்கள் முதலாவது நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த அற்புதங்களை பொறுத்தவரையில் இதை ஒரு மோமின், ஒரு முஸ்லீம் இதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது 13வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனமாக சொல்கிறான், வமா கான லிரசூலின் அன் யஅதிய பிஆயத்தின் இல்லா பிஇذனில்லாஹ் லிகுல்லி அஜலின் கிதாப். மேலும் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அத்தாட்சியும் அவர்கள் கொண்டு வந்ததில்லை என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு பதிவேடு உள்ளது. எனவே நபிமார்களை பொறுத்தவரையில் நபிமார்கள் அந்த அற்புதங்களை நிகழ்த்தியது அல்லாஹனுடைய அனுமதிக்கு பிறகு என்பதுதான் அடிப்படை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல் குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதே போன்று இந்த முஅஜிசாத் அற்புதங்களை பொறுத்தவரையில் நாம் பார்க்கிறோம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அங்கு ஒரு சூனியம் என்பது அங்கு பிரபலமாக அந்த சமூகத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா அந்த சூனியத்தை தோல்வியுறச் செய்யக்கூடிய அந்த ஃபிர்அவுனை என்ன செய்ய, அந்த ஃபிர்அவுன் சூனியத்தின் மூலம் அவன் தனக்கு புகழை தேடுவதற்கு முயற்சித்தான். அவன் எவ்வாறு கேவலப்பட்டு போனான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அற்புதத்தின் மூலம். எனவே நாம் பார்க்கிறோம், அதை அந்த சமுதாயத்தில் என்ன ஒரு பிரபலமானதாக காணப்பட்டதோ அதே போன்றே அந்த நபிமார்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டு அவைகள் தோல்வியுறச் செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கு அந்த வைத்தியம் என்பதும் மருத்துவம் என்பதும் ஒரு பிரபலமான ஒன்றாக இருந்தது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவ்வாறான நோய்களை குணப்படுத்தக்கூடிய, அல்லாஹுடைய அனுமதியோடு நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த அற்புதங்களை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினான் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்கள், அதாவது அரபு இலக்கணம், இலக்கியம், அதே போன்று கவிதைகள், இவைகளில் எல்லாம் அவர்கள் ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா அதை தோல்வியுறச் செய்யக்கூடிய அமைப்பில் தான் அல் குர்ஆனை மிக ஒரு அற்புதமான ஒன்றாக அல்லாஹு தஆலா அருளினான். எனவே அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது அல்லாஹுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதங்கள் என்ற இந்த அடிப்படையிலே நாம் பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக அல்லாஹுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில், அதாவது அல் குர்ஆன், இதுதான் ஒரு மிக பெரும் அற்புதம். ஏனென்றால் நாம் ஏனைய நபிமார்களை பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அதே போன்று அவருடைய நபித்துவ காலம் என்பது அவர்களுடைய அந்த மரணத்தோடு இன்னொரு நபி வரும் வரை என்ற ஒரு காலம் அந்த நபித்துவத்தில் இருந்தது. ஆனால் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில்
அவர்களுடைய அந்த நுபுவத் என்பது இறுதி நாள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு நபித்துவம். எனவே அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் வழங்கப்பட்ட அந்த அற்புதமும் அது நீடிக்க வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? அது இறுதி நாள் வரை அது நீடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாகத்தான் இந்த அல் குர்ஆன் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அல் குர்ஆனிய இந்த அற்புதம் என்பது 1400 வருடங்களுக்கு முன்னர் அருளப்பட்ட இந்த வேதம் இப்போது அதை படிக்கக்கூடியவரும் ஆய்வு செய்யக்கூடியவரும் அதாவது வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த அல் குர்ஆனுடைய நடையும் அதே போன்று அந்த அல் குர்ஆனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் அவ்வளவு அற்புதமாக திகழ்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி கேட்கிறான்? அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அவர்கள் இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து இது வந்திருக்குமாக இருந்தால் இதில் அவர்கள் பல ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இப்படி சவால் விடக்கூடிய ஒரு நூல் இருக்கிறதா? நீ எடுத்து பாருங்க. உலகத்துல இப்படி சவால் விடக்கூடிய ஒரு நூல், அதாவது என்னில் எந்த முரண்பாடும் இல்லை என்று நாங்க எந்த ஒரு நூலை எடுத்தாலும் அதனுடைய முன்னுரையில் என்ன சொல்வார்கள்? அதாவது இது எனது சக்திக்கேற்ப நான் இதை என்ன செய்திருக்கிறேன், இதை நான் தொகுத்திருக்கிறேன், இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நிறைகள் இருந்தால் புகழ் குறைகள் இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்கள். இப்படித்தான் அந்த நூல்களுடைய முன்னுரைகளில் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் எப்படி சொல்கிறது? இதில் எந்த ஒரு தவறும் குறையும் இதில் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது என்று சவால் விடக்கூடிய ஒரே நூலாக இருக்கக்கூடியதான் இந்த குர்ஆன். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் 17வது அத்தியாயத்துடைய 88வது வசனத்தில், குல்ல இன் ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா. அதாவது இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து முயன்றாலும் அதாவது அவர்களுக்கு என்ன, அவர்கள் ஒரு சிலருக்கு உதவி புரிந்தாலும் இது போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது. பாருங்க, அதாவது ஷைத்தான்களும் ஜின்னினத்தை சேர்ந்தவர்கள். இங்க என்ன சவால் விடப்படுகிறது? மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சேர்ந்தாலும் இது போன்ற ஒன்றை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது என்று நபியை கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சவால் விடுகிறான். அப்ப அவ்வளவு அற்புதமானதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட ஒரு முஜிஸா தான் இந்த அல் குர்ஆன். அதே போன்று ஹதீஸிலே பார்க்கிறோம், புகாரில் 4981வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டே இருந்தன. அவற்றை காணும் மக்கள் என்ன, அதை நம்பித்தான் ஆக வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளிய இந்த வஹிதான், இந்த வஹிதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நபிமார்களே மறுமை நாளில் அதாவது அதிகமாக என்னை பின்பற்றுவோர்கள் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறுகிறார்கள். ஏன்னா நீங்க ஏனைய அற்புதங்கள் எடுத்தீங்கன்னா அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதை நேரடியாக பார்த்தார்கள், நேரடியாக கண்டார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை குர்ஆனின் மூலம் அறிகிறோம், ஹதீஸின் மூலம் அறிகிறோம். ஆனால் குர்ஆன் என்ற அற்புதம் என்பது பின்னால் வரக்கூடியவர்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடியவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமாக குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த அல் குர்ஆன் என்ற அற்புதம், இதனுடைய அற்புதங்களை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதை நாம் முதலாவதாக இதில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதங்களில் ஒரு பேர் அற்புதம் தான் இந்த அல் குர்ஆன். அடுத்து இரண்டாவது அற்புதத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் அதாவது அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற அந்த பயணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்நாளில் அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணம், இதை பற்றி அல்லாஹு தஆலா அந்த இஸ்ராவுடைய பயணத்தை பற்றி 17வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் மிக்க பரிசுத்தமானவன், அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமில் இருந்து, அந்த கஅபாவிலிருந்து தொலைவில் இருக்கும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு ஓரிரவில் அல்லாஹு தஆலா அழைத்து சென்றான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் என்ன செய்யறான்? நாம் அதை பரக்கத்துக்குரியதாக ஆக்கினோம், பாரக்னா ஹவுலஹு என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ் ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அழைத்து சென்றோம். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவனாக பார்ப்பவனாக இருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த பயணம், அதற்கு பிறகு அங்கு அந்த புராக் என்ற வாகனம் அங்கு கட்டப்பட்டு அங்கிருந்து மிஅராஜுடைய பயணம் சிதறத்துல் முன்தஹா வரை அந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான ஹதீஸை நாம் பார்க்கும்போது, அதாவது
புகாரில் 3207, முஸ்லிம்ல 164, இன்னும் பல எண்கள் அந்த ஹதீஸ் பதிவாகிறது. எனவே அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, இதை நீங்க எடுத்தீங்கன்னா மாலிக் இப்னு சஅசா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். எனவே நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மிஅராஜுடைய பயணம் என்பது பல வகையிலும் இது ஒரு அற்புதமான ஒரு பயணம், பல அற்புதங்களை கொண்டதாக. அதாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பயண தூரத்தை அன்று கடப்பதற்கு என்ன செய்யும், ஒரு மாத கால தூரம். ஆனால் ஒரே இரவில் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், அந்த பயணத்தை மேற்கொண்டு திரும்புகிறார்கள். அதுவரை அல்ல, அதிலிருந்து மிஅராஜுடைய பயணம், சுப்ஹானல்லாஹ், அது 7 வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹா வரை அந்த பயணம். எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த பேர் அற்புதம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளில் நிகழ்கிறது. அவர்களுடைய ரூஹ், அதே போன்ற அவருடைய உடலோடு அது என்ன நடைபெற்ற ஒரு பயணம் என்பதை அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ன செய்கிறார்கள், அதை உறுதியாக நம்பிக்கை கொள்கிறார்கள். அதுதான் அவர்களது நம்பிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இது தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது மற்றும் ஒரு ஹதீஸை பார்ப்போம். இது புகாரியில 3886 செய்தி. இதுவும் என்ன தனியான ஒரு அற்புதம். இதுவும் அந்த அற்புதத்தோடு தொடரப்பட்டாலும் இதை நாம் தனியான ஒரு அற்புதமாக இதை சொல்லலாம், ஒரு மோஜிசாவாக சொல்லலாம். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதாவது அந்த ஒரே இரவில், அந்த இரவினுடைய ஒரு சிறு பகுதியில் காபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சென்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய போது குறைஷிகள் இதை என்ன செய்தார்கள், நம்ப மறுத்தார்கள். அப்ப நான் எங்க இருக்கிறேன், அந்த காபாவினுடைய அந்த ஹிஜ்ர் என்ற வளைந்த பகுதியில் நான் நின்றேன். அந்த வளைந்த பகுதியில் நான் நின்றேன். அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான், பைத்துல் மக்திஸை காட்சி அளிக்க செய்தான் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு போய் வந்தால் அதை விவரியுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி நமக்கு வர்ணியுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஒரு நெருக்கடிக்குள்ளான ஒரு இடம் அது. அல்லாஹுடைய அற்புதம் அங்கு நிகழ்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய கண்களுக்கு முன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா காட்சிக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான். அப்போது அதை பார்த்தபடியே நான் அவர்களுக்கு அதனுடைய அடையாளங்களை விவரிக்கலானேன். என்ன, இந்த இடத்துல அவர்கள் ஈமான் கொண்டார்களா? அந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இதற்கு முன்னால் செல்லாத ஒருவர், அவர் செல்லவே இல்லை. இதற்கு முன்னால் அங்கு பயணித்து அவர் செல்லவே இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, அதை அக்குவேர ஆணிவேராக அதை என்ன செய்கிறார், அதை விவரிக்கிறார். எனவே இவர் இந்த பயணத்தை ஒரே இரவில் மேற்கொண்டுதான் இருப்பார் என்று அந்த இடத்துல கூட இவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லை, நம்பவில்லை என்ற நிலையைத்தான் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இது ஒரு பேர் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் வருவோம். அடுத்த அற்புதமாக 4ஆவதாக இதில் பார்ப்போம். அதாவது சந்திரன் பிளந்த அந்த அற்புதம். அல்லாஹு தஆலா இதை அல் குர்ஆனிலும் குறிப்பிடுகிறான். நமக்கு தெரியும், சூரத்துல் கமர் என்ற அத்தியாயம் 54வது அத்தியாயம், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் வஇன் யரவு ஆயத்தன் யுரிது வயகூலு சிஹ்ரும் முஸ்தமிர். இறுதி நேரம் நெருங்கி விட்டது. இக்தரபத்தி ஸாஅ வன்ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை தொடர்ந்து முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன, வஇன் யரவு ஆயத்தன் யுரிது வயகூலு சிஹ்ரும் முஸ்தமிர். எனினும் அவர்கள் ஒரு அத்தாட்சி அவர்கள் பார்த்தால் அதை என்ன செய்கிறார்கள், யுரிது, அதை புறக்கணித்து விடுகிறார்கள். இது வளமையாக நடைபெறும் சூனியம் தான் என்று கூறுகிறார்கள். அந்த அற்புதங்களை பார்க்கும் போதெல்லாம் இப்படித்தான் இவர்கள் என்ன செய்தார்கள், நம்ப மறுத்தார்கள். நபிமார்களிடம் அற்புதங்களை காட்டுங்கள் என்று கேட்டார்கள். அற்புதங்களை நபிமார்கள் காட்டிய போது என்ன சொன்னார்கள், அதை சூனியம் என்றார்கள். இப்படி ஒரு சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த அற்புதம் தொடர்பாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கும்போது நிறைய ஹதீஸ்கள் இது தொடர்பாக இடம்பெறுகின்றன. புகாரில பாருங்க, 4867 செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதாவது சஅல அஹ்லு மக்கத அன் யுரியஹும் ஆயா, மக்காவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன கேட்டார்கள், ஒரு அற்புதத்தை செய்து காட்டும்படி, ஒரு அற்புதத்தை காட்டும்படி கேட்டார்கள். அப்போது ஃபஅராஹும் இன்ஷிகாக்கல் கமர், அப்ப என்ன அவர்களுக்கு காட்டப்பட்டது, அந்த சந்திரன் அந்த பிளவு கொண்ட அந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, அதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், அது நிகழ்ந்தது என்பதை பார்க்கிறோம். மற்றும் ஒரு ரிவாயத்தை நீங்க புகாரில பார்க்கலாம். 4864 அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சந்திரன் 2 துண்டுகளாக பிளந்தது, 2 ஃபிர்கத்தைன். அப்ப அதில் அந்த பிளவு கண்ட சந்திரன் ஒரு துண்டுங்க மலைக்கு மேலேயும், ஃபௌகல் ஜபல். இன்னொரு ரிவாயத்தில் நாங்கள் மினாவில் இருந்தோம், மினாவில் பார்த்தோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே போன்று வஃபிர்கத்தன் தூனஹு, மற்றொரு துண்டு மலைக்கு கீழேயும் சென்றது.
அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஷ்ஹது, இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள். இந்த அற்புதத்தை பார்த்து இவர்கள் என்ன சொன்னார்கள்? மக்கா காபிர்கள், முகமது நமது கண்களுக்கு சூனியம் வைத்து விட்டார் என்றார்கள். அப்போது என்ன, அதாவது வணிக கூட்டங்கள் வெளியிலிருந்து வரக்கூடியவரிடம் அவர்கள் கேட்கிறார்கள், அவர்களும் நாம் அதை பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். அப்போது கூட அவர்கள் என்ன செய்யவில்லை? அல்லாஹுடைய தூதரை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. எனவே இப்படியான அற்புதங்களை அல்லாஹ் ஏன் நிகழ்த்துகிறான் என்றால், மக்கள் நேர்வழி பெற வேண்டும், இவர் உண்மையான ஒரு தூதர் தான், உண்மையான ஒரு நபி தான் என்பதை, அதாவது மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டன. அதுதான் அதனுடைய பிரதான நோக்கம். ஆனால் என்ன செய்தார்கள்? அற்புதங்களை காணும் போதெல்லாம் சூனியம் என்று அதை மறுத்தார்கள். அடுத்து நாங்கள் வருவோம் என் அருமை சகோதரர்களே. இதில் ஐந்தாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த அற்புதம், இந்த அற்புதத்தை பொறுத்தவரையில இதுவும் மக்காவில் தான் இந்த அற்புதம் நிகழ்கிறது. அல்லாஹ்வுடைய மக்காவுடைய வாழ்க்கை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? காபாவில் வந்து தொழுவார்கள். அவர்கள் தொழக்கூடிய வளமையுடையவர்களாக இருந்தார்கள். அப்படி தொழக்கூடிய அந்த செய்தி அவனுக்கு அபூஜஹல் அவன் என்ன சொல்கிறான்? அந்த முகம்மது வந்து இறைவனை வணங்குவதற்காக என்ன செய்கிறார்? அவர் மண்ணில் தனது முகத்தை வைக்கிறாரா என்று வந்து கேட்கிறான், ஆணவத்தோடு கேட்கிறான். அப்போது ஆம் என்று அங்கு கூடியுள்ளவர்கள் சொல்கிறார்கள், அவனை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அவன் என்ன சொல்கிறான்? அந்த லாத் மற்றும் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக அவ்வாறு அவர் செய்து கொண்டிருப்பதை நான் கண்டால் அவரது பிடரியின் மீது நான் என்ன செய்வேன்? நான் மிதிப்பேன் என்று சொல்கிறான். இப்படி சொல்கிறான். அல்லது அவரது முகத்தை மண்ணுக்குள் புதைப்பேன் என்று சொல்கிறான். இந்த நேரத்திலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் தொழ ஆரம்பிக்கிறார்கள். தொழுது கொண்டிருந்த போது இவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பிடரின் மீது மிதிப்பதற்காக அவர்களை நோக்கி வந்தான். அவர்களை நோக்கி வந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான்? அவன் தனது கைகளால் எதிலிருந்தோ தப்பி ஓடுவதை போன்று சைகை செய்தவாறு வந்த வழி அவன் பின்வாங்கி ஓடினான். பின்வாங்கி ஓட ஆரம்பித்தான் அபூஜஹல். இதை கண்ட அவனை சார்ந்தவர்கள் என்ன திடுக்குற ஆரம்பிக்கிறார்கள். அவனிடம் உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கிறார்கள். அப்போது அவன் என்ன சொல்கிறான்? அபூஜஹல், அதாவது எனக்கும் அவருக்கும் இடையில் நெருப்பாலான ஒரு அகல் ஒன்றையும் அதே போன்று அந்த இறக்கைகளை கொண்ட வானவர்களையும் நான் கண்டேன் என்று அபூஜஹல் சொன்னான். இப்படி கண்டும் ஈமான் கொள்ளவில்லை. பாருங்க என்ன ஆச்சரியம் என்றா, இப்படி நேரடியாக இவ்வாறான அற்புதங்களை கண்டும் ஈமான் கொள்ளவில்லை. அப்ப இதை பற்றி அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் என்னை நெருங்கி இருந்தால் அதாவது வல்லமை மாண்பும் மிக்க அந்த அல்லாஹ் என்ன செய்திருப்பான்? அவனது மலக்குகள் வானவர்கள் மூலமாக அந்த வானவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அவர்கள் அவனை அப்படியே பீஸாக ஆக்கியிருப்பார்கள், துண்டு துண்டாக ஆக்கியிருப்பார்கள் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இது தொடர்பாகத்தான் நாங்க அந்த சூரத்துல் இக்ரா, சூரத்துல் அலக்குடைய அந்த இறுதி பகுதியில் உள்ள வசனங்களை நீங்க எடுத்து படித்து பார்த்தாலும் இதற்குரிய ஒரு பின்னணியாகத்தான் அந்த வசனங்கள் அருளப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான அற்புதம் என்ன, அபூஜஹலுக்கு என்ன செய்ய முடியவில்லை? அல்லாஹுடைய தூதரை நெருங்க முடியவில்லை. எப்படியான அற்புதம் பாருங்கள். அல்லாஹ் தனது தூதரை எப்படியெல்லாம் பாதுகாத்தான் என்பதை பாருங்கள். இவைகளை நேரடியாக கண்டும் அவர்கள் என்ன செய்யவில்லை? அவன் நம்பிக்கை கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஆணவம், பெருமை என்ன செய்கிறது? எந்த அளவுக்கு ஒருவனை அழிவுக்கு கொண்டு செல்கிறது என்பதை பாருங்கள். அடுத்து நாங்கள் வருவோம் ஆறாவது அற்புதத்துக்கு வருவோம். இது ஹிஜ்ரத் பயணத்தின் போது, அல்லாஹுடைய தூதருடைய ஹிஜ்ரத் பயணத்தின் போது பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. அந்த அற்புதங்களில் நாம் பார்ப்போம். புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி 3908வது செய்தியாக இடம்பெறுகிறது. பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே இருக்கின்ற போது நாம் பார்க்கிறோம் என்ன, அதாவது சுராகத் இப்னு மாலிக் அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவருக்கு வந்து இவர்கள் பயணிக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் அவர் தனது குதிரையிலே வேகமாக பயணித்து வருகிறார். என்ன, 100 ஒட்டகங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரை உயிரோடோ தலையை கொண்டு போய் கொடுத்தால் அந்த பரிசை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காக, கொள்ள வேண்டும் என்பதற்காக விரைந்து என்ன செய்கிறார்? குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹுடைய தூதரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிய போது என்ன செய்கிறது? அங்கு அவ்வாறு அவர் புதை உண்டு போகிறார். குதிரையோடு என்ன செய்கிறார்? அப்படியே புதை உண்டு செல்கிறார். என் அருமை சகோதரர்களே, இப்ப இந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதருடைய துஆ இந்த ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் அவருக்கு எதிராக அவரை செயலிழக்க செய்யும்படி துஆ செய்தார்கள். உடனே அவரது குதிரை அவருடைய பூமியில் அவ்வாறே அழுந்து விடுகிறது.
அந்த நேரத்திலே என்ன செய்கிறார் சுராக்கா, நபியாவிடம் எனக்காக பிரார்த்தியுங்கள், எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார். ரசூலுல்லாஹ் பிரார்த்திக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் என்ன செய்யப்படுகிறார், பாதுகாக்கப்படுகிறார். பாருங்க இந்த அற்புதத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹு தாலா இந்த அற்புதத்தை என்ன செய்தான், நிகழ்த்தினான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப சுப்ஹானல்லாஹ், இதற்கு பிறகு இவர் என்ன செய்தார், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதரை கொள்வதற்காக வந்தவர். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பவராக மாறினார். மக்களுக்கு போய் அவரை அங்கு காணவில்லை, நீங்கள் செல்லுங்கள் என்று அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் பார்க்கக்கூடிய 6வது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமாக இது இருக்கிறது. அதே போன்று இதில் நாம் அதாவது அற்புதங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க சொல்லும் போது, அதாவது சுமார் 1000 அற்புதங்கள், அப்படி அற்புதங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் சவுர் குகையிலே அவர்கள் ஒதுங்கிவிட்ட போது, சவுர் குகையிலே இருந்த நேரத்தில் என்ன செய்தார்கள், காஃபிர்கள் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். அந்த குகை என்பது அவ்வளவு ஆழமானது அல்ல. அந்த குகையை அவங்க அந்த குகையுடைய வாயிலிருந்தே உள்ளே பார்க்கலாம். ஆனாலும் அங்கு நடந்த அற்புதம் என்ன, அல்லாஹ் அவர்களது பார்வைகள் இருந்து அவர்களை மறைத்து விட்டான் என்ற ஒரு அற்புதம் அங்கு நிகழ்ந்தது. அதுதான் ரசூல் அங்க எப்படி சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லும் போது, அவர்கள் தங்கள் பாதங்களை பார்த்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களை எம்மை கண்டுகொள்வார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா தன்னுக பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா என்று சொல்கிறார்கள். அதாவது எந்த இருவருடன் அல்லாஹ் மூன்றாமவனாக இருக்கின்றான் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி இந்த இடத்துல நிகழ்ந்த அற்புதத்தை பாருங்க, எப்படிப்பட்ட அற்புதம். அதாவது அவர்களுடைய கண்களுக்கு இவர்களை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு நிலை உருவாக்கினான் ரசூலுல்லாஹ். ஹிஜ்ரத்துடைய பயணம் வீட்டிலிருந்து வெளியாகும் போதும் அதே நிலைதான். நான் வரலாற்று நூல்களை பார்க்கிறோம், அவர்கள் மண்ணை தூவினார்கள், அவருடைய பார்வைகள் என்ன செய்யவிட்டன, அவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டன, ரசூலுல்லாஹ் வெளியேறினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல அற்புதங்கள் என்ன நடக்கிறது, இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நடந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் வருவோம் 8வதாக அருமையான சகோதரர்களே, இந்த அற்புதங்கள் என்ற தொடரில் இந்த செய்தியை சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் ஒருவர் என்ன செய்யறாரு, இடக்கரத்தால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றான், குல் பியமீனிக், உமது வலக்கரத்தால் சாப்பிடுவீராக என்று சொல்றான். அப்போது அவர் சொல்றார், எனக்கு முடியாது என்றார். முடியாது என்று சொல்லி உண்மையில சொல்லி இருந்தா என்ன, அது பிரச்சனை இல்லை, முடியாது, அவருக்கு ஏதோ அவரோட வலது கையில் ஏதோ ஒரு நோய் இருக்கிறது, வலது கையில் ஏதோ என்று இருந்தா பிரச்சனை. ஆனா இங்க வந்து ஹதீஸுடைய ராவி என்ன சொல்றார், இவர் சொன்னது பெருமைக்காக, மா மனஹு இல்லல் கிபிர், அவர் என்ன பெருமைக்காகத்தான் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் பெருமைக்காக இப்படி சொன்னார், ஆணவத்தோடு சொன்னார் முடியாது என்று. அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப லஸ்ததஅத, முடியாமலே ஆகட்டும் என்று சொன்னார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், அதன் பிறகு அவருக்கு அந்த கையை உயர்த்த முடியவில்லை. அந்த வலது கை என்ன செய்து விட்டது, அது விளங்காமலே ஆகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, சுன்னா இவ்வாறு பெருமையோடும் ஆணவத்தோடும் ஒருவன் சுண்ணாவத்தும் ஒருத்தன் செய்யாம இருக்கிறான்றது ஒரு விஷயம். சுண்ணாவை அவன் நடைமுறைப்படுத்தாம இருக்கிறான், ஏதோ ஒரு அலட்சியம், ஈமானிய பலவீனம், அது வேறு. ஒருத்தன் சில ஆணவத்தால் கர்வத்தால் நான் அதை செயல்படுத்த மாட்டேன் என்று ஒருத்தன் திமிராக சொல்கிறான் என்றால், திமிரோடு பேசுகிறான் என்றால், அவனுக்கு என்ன, இப்படியான எச்சரிக்கை அவனுக்கு இருக்கிறது. அவன் தண்டனையை தான் அவன் எதிர்பார்க்க வேண்டும். அவன் என்ன, தண்டனையைத்தான் அவன் எதிர்பார்க்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன உடன் என்ன ஆகுதாங்க, அவரது வலது கை விளங்காமல் ஆகிவிட்டது என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான அற்புதங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் நிகழ்ந்தன. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இப்படியான அற்புதங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், நிகழ்த்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது முஸ்லிம் 5387வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாங்க 9வது செய்திக்கு வருவோம். என் அருமையான சகோதரர்களே, இது புகாரில் 2095வது செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வரான். வந்து, யா ரசூலல்லாஹ், அதாவது என்னிடம் தச்சு வேலை தெரிந்த ஒரு பணியாளர் இருக்கிறார், தச்சு வேலை தெரிந்த ஒரு பணியாளர் இருக்கிறார், நீங்கள் அமர்ந்து கொள்வதை கேட்ப, நான் உங்களுக்கு ஒரு மேடை, ஒரு பிம்பரை செய்து தரட்டுமா, ஒரு மேடையை உங்களுக்கு செய்து தரட்டுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன, உங்களுடைய விருப்பப்படி நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க உங்களுடைய விருப்பப்படி செய்து கொள்ளலாம்ன்றாங்க.
அப்ப எனவே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஒரு மிம்பரை தயார் செய்து, ஒரு மேடையை தயார் செய்து, அந்த வெள்ளிக்கிழமை வந்ததும் அதை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மிம்பர்ல அமர்கிறார்கள். அந்த புதிதாக அந்த ஆன்சாரிய பெண்மணி செய்து வந்து கொடுத்த அந்த மிம்பர்ல ரசூலுல்லாஹ் அமர்கிறார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் அமர்ந்த போது ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னால எதுல அவர்கள் ஏறி உரையை நிகழ்த்துவாங்க என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு அந்த ஒரு பேரித்த மரக்கட்டை, அதுலதான் ரசூலுல்லாஹ் வளமையாக என்ன செய்வாங்க, அதுலதான் அமருவாங்க, அதுல தான் அவங்க உரையை நிகழ்த்துவாங்க. புதிதாக ஒரு மிம்பர் மேடையில் அமர்ந்தவுடன் சுபஹானல்லாஹ், ஹதீஸ்ல எப்படி வருது பாருங்க, அதாவது அந்த பேரிச்ச மரக்கட்டை இரண்டாக பிளந்து விடும் அளவுக்கு அது சப்தமிட்டது, அது சப்தமிட்டது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மேடையிலிருந்து மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அதை தொட்டு தம்முடன் அணைத்தார்கள், தன்னோடு அதை அணைத்தார்கள். சுபஹானல்லாஹ், அது அது அமைதியானதும் ஒரு குழந்தை அழுவது போல் அது அழுகையை நிறுத்தியது. அப்போது ரசூலுல்லாஹி அவர்கள் போதனையை கேட்டதால் தான் அது அழுதது என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு அற்புதம் நிகழ்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவை எதற்கெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது என்பதை நினைச்சு பாருங்க. எதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தது என்பதை பாருங்க. உண்மையில் அந்த நேசம் நமது உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இன்று இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான இந்த அற்புதம். அதே போன்று நாங்க இதில் பத்தாவது ஒரு அற்புதத்தை பார்ப்போம். இந்த அற்புதத்தை பொறுத்தவரையில இதை யார் அறிவிக்கிறாங்கன்னா, இதுவும் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இந்த செய்தியை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துல சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பிரயாணத்தில் இது ஒரு நீண்ட ஹதீஸ். அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு தண்ணீரை கொண்டு செல்கிறார்கள். அப்ப அவங்க தனது கழிவறை தேவை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். அப்ப அவங்க தண்ணீரை பின்னால் எடுத்து செல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஒரு மறைவான ஒரு இடத்தை பார்க்கிறாங்க. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு ஒரு மறைவான ஒரு இடத்தை தேடுறாங்க, அந்த இயற்கை தேவை, அவங்க இயற்கை கடனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு. அப்ப ஒரு மறைவிடம் பார்க்கிறாங்க, அப்படி கிடைக்கல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த பள்ளத்தாக்குடைய ஓரத்தில் 2 மரங்கள் தென்பட்டன, 2 மரங்கள். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதனுடைய அந்த ஒரு மரத்தின் அருகில், ஒரு மரத்தினுடைய அருகில் ரசூலுல்லாஹி அவர்கள் சென்று என்ன செய்யறாங்க, அதனுடைய அந்த கிளைகள்ல ஒன்றை பிடித்து அல்லாஹ்வுடைய ஆணையின் பேரில் நீ எனக்கு கட்டுப்படு என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ஆணையின் பேரில் எனக்கு கட்டுப்படு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த ஒரு ஒட்டக ஓட்டியினுடைய அந்த கட்டளைக்கு, அந்த மூக்கணான் கயிறிடப்பட்ட ஒரு ஒட்டகம் எப்படி கட்டுப்படுமோ அது போன்று அது கட்டுப்பட்டது. அது என்ன செய்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டது, அது அவ்வாறே வளைந்து கொடுத்தது. அதே போன்று ரசூலுல்லாஹ் அடுத்த மரம், அதனிடம் அவ்வாறே சொல்கிறார்கள், அதனுடைய கிளையும் அவ்வாறு கட்டுப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மரங்களும் என்ன செய்ய, அவ்வாறு ரசூலுல்லாஹ் மறைத்துக் கொள்ளணும். அதனுடைய கிளைகள் என்ன செய்கிறது, அதை 2ஐயும் ஒன்று சேர்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் ஆணையின் பால், அல்லாஹ்வுடைய ஆணையினால் கட்டளையின் பேரில் எனக்காக ஒன்றிணையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவைகள் ஒன்றிணைகின்றன. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மறைவிலிருந்து தனது அந்த இயற்கை தேவைகளை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றுகிறார்கள், அதை நிறைவேற்றி விட்டு வருகிறார்கள். இப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் தூர இருந்து இதை பார்க்கிறாங்க. அதன் பிறகு பழைய நிலைக்கு அந்த மரங்கள் ஆகிவிட்டன என்று அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் இதை அவங்கள்ட்ட சொல்றாங்க, இதை நீங்க பார்த்தீங்களா? ஆம் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்க போய் அந்த 2 மரங்களிலும் 2 கிளைகளை வெட்டி கொண்டு வாருங்கள், 2 கொத்துகளை கிளைகளை வெட்டி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு, போய் 2 கிளைகளை அதிலிருந்து உடைத்து கொண்டு வருகிறார். உடைத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இடத்துல இருந்து ஒன்றை வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் போடுங்கன்றாங்க. அப்ப 2 கிளைகளை ஒன்றை வலதுல ஒன்று இடதுல போடுறாங்க. போட்டதன் பிறகு ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் இவ்வாறு செய்ய சொன்னீர்கள், என்ன காரணம், இவ்வாறு செய்ய சொன்னதற்குரிய காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இடத்தில் 2 கபர்கள் இருந்தன. அந்த கபரில் உள்ளவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய வேதனைகள், இதனுடைய அந்த ஈரத்தன்மை காயும் வரை என்ன செய்யலாம், அவருடைய வேதனைகள் குறையலாம் என்பதற்காகத்தான் அவ்வாறு செய்ய சொன்னேன் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், எத்தனை அற்புதங்கள் இதில் இருக்கின்றன பாருங்க.
இப்ப அதாவது அந்த மரங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதனுடைய கிளைகள் வளைந்து கொடுக்கின்றன. அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மறைவாக அமைகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் தனது இயற்கை தேவையை நிறைவேற்றுகிறார்கள். அதே போன்று கபருடைய அந்த வேதனையை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை உணர்த்துமாறு செய்கிறான். இப்படி பல அற்புதங்கள் நாங்க இதுல பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகளை நாங்க படிக்கும்போது நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஏன் இந்த தலைப்பை நாங்க படிக்கிறோம்? இந்த தலைப்பை நாங்க படிக்கிறதோட நோக்கம் என்ன? அதாவது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தூதர் உண்மையான தூதர். நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் சத்தியமான உண்மையான மார்க்கம். எப்படியான அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு செய்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்திகளை நாங்கள் படிக்கும் போது நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். நாம் இஸ்லாத்தில் இன்னும் இன்னும் உறுதியாக வேண்டும். இப்படிப்பட்ட சத்தியமான உண்மையான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம், சத்தியமான உண்மையான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் நமது ஈமான் இன்னும் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்க வேண்டும், கூட வேண்டும். பாருங்க, இதெல்லாம் சஹாபாக்கள் காணும் போது அவங்களுடைய ஈமான் எவ்வளவு அதிகரித்தது. சஹாபாக்கள் அதை பார்க்கும் போது எவ்வளவு அவருடைய ஈமான் அதிகரித்தது. அது போன்று நமது ஈமானும் அதிகரிக்க வேண்டும். நாங்கள் படிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வஹையுடைய செய்திகள், வஹையுடைய செய்திகள், சந்தேகத்துக்கு இடமின்றி சத்தியமான உண்மையான செய்திகள் நாங்கள் படிக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறான அற்புதங்களை அல்லாஹ் தனது தூதர்களின் மூலம் நிகழ்த்தினான் என்று சொன்னால் அது என்ன? ஒரு சவால். இது போன்று உங்களால் நிகழ்த்த முடியாது. இவர் உண்மையிலே ஒரு இறை தூதர். அவர் உண்மையிலே என்ன? ஒரு இறை தூதர் என்று அல்லாஹ் என்ன நிகழ்த்தக்கூடிய விஷயங்கள் தான் இவைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்து நாம் வருவோம். இதில் பத்தாவது நிகழ்வுக்கு நாம் வருவோம். 10வது அற்புதம். இந்த செய்தியை நீங்க புகாரில 169 எண்ணிலையும் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல புகாரில் 3572 பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது ஒரு பிரயாணத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயம். அதுல சௌரா என்னும் இடத்தில் என்று சொல்லி வருது 2வது ரிவாயத்துல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப அந்த ரிவாயத்தில் அப்ப உழு செய்வதற்காக அசருடைய தொழுகைக்காக தண்ணீரை தேடுகிறார்கள். அப்ப தண்ணீர் என்ன செய்யல? தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட கொஞ்சம் தண்ணீர் தான் கொண்டு வரப்படுது. ரசூலுல்லாஹ்கிட்ட கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் அவங்களுடைய என்ன செய்யறாங்க? அவங்களோட கையை அதுல ரசூலுல்லாஹ் அந்த கையை அதுல விடுறாங்க. கையை விட்டுட்டு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உழு செய்யுமாறு மக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளை இடுகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விரல்களுக்கு கீழிருந்து என்ன செய்து தண்ணீர் வெளிப்படுகிறது. அப்ப அதில் அங்கிருந்து அனைவரும் உழு செய்கின்ற வரை அந்த தண்ணீர் சுரந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். மற்றும் ஒரு ரிவாயத்துல கதாதா கேட்கிறார், அனஸ் கேட்கிறாங்க, நீங்க எவ்வளவு பேர் இருந்தீங்க? அப்படி நீங்க அந்த உது செய்யக்கூடிய அந்த பயணத்தில் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, சுமார் ஒரு 300 பேர். சுமார் என்ன 300 பேர் 300 பேர் இருந்தோம் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விரல்களுக்கு இடையிலிருந்து கீழிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. அதன் மூலம் உது செய்தோம். அப்ப இந்த அற்புதம் நிகழ்ந்தது என்பதை பார்க்கிறோம். எனவே உண்மையான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இப்படியான அற்புதங்களை அல்லாஹ் என்ன செய்தான்? நிகழ்த்தினான் என்பதை பார்க்கிறோம். இது நாங்கள் பார்க்கக்கூடிய 10வது அற்புதமாக இதில் இருக்கிறது இந்த நமது வகுப்பிலே. அடுத்து நாங்கள் வருவோம் 11வது தான். இதில் 11வதாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இது புகாரில 3577வது செய்தி. இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஹுதைபியால எத்தனை? சுமார் 1400 சஹாபாக்கள். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 1400 பேர். அவங்க சொல்றாங்க, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? அதாவது அந்த ஹுதைபியாவுடைய அந்த நிகழ்ச்சியின் போது 1400 பேர் இருந்தோம். அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஹுதைபியா என்பது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் செல்லும் பாதையிலிருந்து ஒரு கிணறு தான். இப்ப நாங்க அதிலிருந்து தண்ணீரை இறைத்தோம். 1400 பேர் அதை பயன்படுத்துறாங்க. அப்ப அதுல எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதுல ஒரு சொட்டு தண்ணீர் கூட என்ன செய்து இருக்கவில்லை. அவ்வளவு நாங்க பயன்படுத்தி விட்டோம், விட்டு வைக்கவில்லை. அந்த அளவு அது பயன்படுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இப்ப தண்ணீர் இல்லை, மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு தண்ணீர் இல்லை. ரசூலுல்லாஹ் கிணற்றுடைய அந்த விளிம்பில உட்கார்றாங்க. கிணற்றுடைய விளிம்பிலே உட்கார்ந்து பிறகு ரசூலுல்லாஹ் சிறிது தண்ணீரை வரவழைத்து அது ரசூலுல்லாஹ் அதில் என்ன செய்யறாங்க? வாயை கொப்பளிக்கிறாங்க. அதில் வாய் கொப்பளித்தார்கள். பிறகு அந்த தண்ணீரை கிணற்றுக்குள்ள உமிழ்ந்தார்கள். சிறிது நேரம் தான் பொறுத்திருந்தோம், சிறிது நேரம் தான் சென்றது. சுப்ஹானல்லாஹ். பிறகு நாங்கள் தாகம் தீரும் வரையிலும், அதே போன்று எங்கள் வாகனங்கள் அந்த ஒட்டகங்கள் தாகம் தீரும் வரையிலும் என்ன செய்து நாங்கள் திரும்பும் வரையிலும் தண்ணீர் அதில் இறைத்துக் கொண்டே இருந்தோம் என்று சொல்றாங்க. இந்த அற்புதத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளில் அவர்கள் நிகழ்த்தி இந்த அற்புதம் அல்லாஹுடைய அனுமதியோடு நிகழ்த்திய அற்புதம் ஆக இதை நாங்கள் பார்க்கிறோம். இது நாங்கள் புகாரில 3577 செய்தியாக நாம் இதை பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் என் அருமை சகோதரர்களே. இதுல 12வதாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹந்தக் என்று சொல்லுவோம், அஹ்ஸாபுடைய போர். அந்த அகழி வந்து தோண்டப்பட்டுச்சா இல்லையா, அதிலும் பல அற்புதங்கள் அந்த போர்ல நீங்க எடுத்தீங்கன்னா அதிலும் நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்தன. அதே போன்று சஹாபா அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய தியாகங்களும் அதில் அளப்பரிய தியாகங்கள் அதில் இருந்தன. இந்த செய்தி புகாரில 4102வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுவதை நீங்க பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்தவரையில அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிற்றில் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தன பசியுடைய காரணத்தால். சஹாபாக்கள் ஒரு கல்லை கட்டி அந்த பசிக்காக கட்டி அந்த பசியை தாங்கி கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் 2 கற்களை கட்டியிருந்தார்கள். அப்ப ஜாபிர் அவர்கள் அதை பார்த்தவுடன் அவர்களால் தாங்க முடியவில்லை. என்ன செய்யறாங்க, தனது மனைவியிடம் வந்து ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்காக நீ உன்னிடம் உள்ள உணவை தயாரிக்க வேண்டும் என்று அவங்க கேட்டுக்கொள்றான். அப்போ சொல்றாங்க, அவங்களோட ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி இருக்கிறது, அதே போன்று கொஞ்சம் கோதுமை இருக்கிறது, அவ்வளவுதான் இருக்கிறது. அவங்களோட மனைவி என்ன சொல்லி அனுப்புறாங்கண்டா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் என்ன செய்யாதீங்க, நீங்க என்ன வந்து கேவலப்படுத்தி விடக்கூடாது, இருப்பது குறைவான உணவு தான். ரசூலுல்லாஹ் வந்து ரகசியமா தான் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து இரகசியமாக சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் நாங்க எங்களுக்கு சொந்தமான ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று அறுத்து அதே போன்று எங்களிடம் என்ன இருந்த அந்த ஒரு சாவளவு அந்த வாட்கோதுமை அதை அரைத்தும் வைத்துள்ளோம். அப்ப நீங்க உங்களோட ஒரு சிலரை மட்டும் அழைத்து கொண்டு வாங்க என்று சொல்லிதான் அவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் உரத்த குரல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்குள்ள அனைவரையும் பார்த்து சொல்றாங்க, அதாவது ஜாபிர் உங்களுக்காக உணவு தயாரித்துள்ளார், எனவே நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாம் வரும் வரை நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த சட்டியை அடுப்பிலிருந்து நீங்க இறக்காதீங்க என்று சொல்றாங்க. அதே போன்று சொல்கிறார்கள், அந்த நீங்க குழைத்த அந்த மாவில் நான் வரும் வரை நீங்க என்ன செய்யாதீங்க, ரொட்டி சுடவும் வேண்டாம் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறார்கள், அதில் அவர்கள் உமிழ்ந்தார்கள். அவங்களோட அந்த பரக்கத்தான அந்த உமிழ் நீரை ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்தார்கள், அவர்கள் உமிழ்ந்தார்கள். அதன் பிறகு சுப்ஹானல்லாஹ் அந்த உணவு என்பது எந்த அளவு என்றால், சுமார் அஹ்ஸாபுடைய போர் எடுத்தீங்கன்னா ஒரு 3000 பேர் கலந்து கொண்ட ஒரு யுத்தம், 3000 பேர் சாப்பிட்டாங்கன்னு வருது. இந்த ரிவாயத்தில் 1000 பேர் என்றும் வருகிறது. 1000 பேர் அந்த உணவு என்ன செய்தாங்க, அவ்வளவு பேரும் அந்த உணவை சாப்பிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் அனைவரும் அந்த அளவு அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத் செய்தான். உமிழ் நீர் உமிழ்ந்தாங்க. அப்புறம் அல்லாஹ்விடத்துல பரக்கத்துக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். அப்ப எனவே அது பரக்கத்துக்குரிய ஒரு உணவாக மாறியது. அவ்வளவு பேரும் என்ன செய்தாங்க, அதில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் அதிலிருந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். அந்த உணவு அதே போன்று அதிலிருந்து எதுவும் குறையாமல் இருந்தது, அதே போன்று இருந்தது என்று சொல்றான். எனவே நறுமை சகோதரர்களே, எப்படியான அற்புதங்கள், அதாவது அல்லாஹுடைய தீனுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்த போது அல்லாஹுடைய தூதரின் மூலம் அல்லாஹ் எப்படியான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இந்த சத்தியமான உண்மையான தீன், இந்த வரலாறுகள் எல்லாம் நாம் படிக்கும் போது நாங்கள் இன்னும் இந்த தீன்ல மார்க்கத்தில் நாம் உறுதியாக வேண்டும், நாம் இஸ்திகாமத்தாக வேண்டும். அதற்காகத்தான் நாம் இவற்றை படிக்கிறோம். ஏதோ கதை கேட்பது போன்று கேட்டுவிட்டு செல்வதற்கு அல்ல. இவைகள் எல்லாம் இவ்வளவு அல்லாஹுடைய உதவியை நேரடியாக அவர்கள் கண்டார்கள், அல்லாஹுடைய தூதரின் மூலம் அவங்க பெற்றாங்கண்டா, அவங்க மார்க்கத்தில் அவ்வளவு உறுதியாகவும் உண்மையாகவும் ஈடுபாட்டோடும் இருந்த காரணத்தால் இந்த உதவிகள் அவர்களுக்கு கிடைத்ததென்றால், நாம் இந்த மார்க்கத்தில் உண்மையாக செயல்படும் போது நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஜிசா என்பது அது நபிமார்களுக்கு உரியது, நபிமார்கள் மூலம் அல்லாஹு தஆலா நிகழ்த்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் என் அருமை சகோதரர்களே இன்னொரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது புகாரில 2781வது செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு செய்தி, அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவங்களோட தந்தை யாரு, அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் உஹதுல தான் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்ப உஹதுல அவர்கள் ஷஹீதாக்கப்படும் போது அவர்களுக்கு 6 பெண் குழந்தைகள், 6 பெண் மக்கள், பெண் பிள்ளைகள். அப்ப ஜாபிருடைய சகோதரிகள், 6 சகோதரிகள் அவர்களுக்கு. 6 சகோதரிகளையும் விட்டு அதே போன்று தனது தந்தைக்கு நிறைய கடனோடு தான் அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க, கடனோடு தான் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த கடனாளிகள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க, கடனை திருப்பி கேட்கிறாங்க. அப்ப இதை வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என தந்தை என்ன செஞ்சாங்க, உஹதுல இப்படி ஷஹீதாக்கப்பட்டார்கள்,
நிறைய கடனை அவங்க விட்டுட்டு சென்றிருக்கிறாங்க. இப்போ கடனாளிகள் எல்லாம் இப்படி வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த கடனாளிகள் நீங்க வந்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்றாங்க. அப்ப அது அந்த அவங்களோட அந்த பேரித்தம் எல்லாம் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது குவியலாக வைக்கப்பட்டிருக்கிறது பேரித்த பழங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை ஒவ்வொரு வகையும் நீங்கள் குவியலாக வையுங்கள் என்று சொல்லிவிட்டு, ரசூலுல்லாஹ் அங்க வந்தபோது அவங்க இன்னும் என்ன செய்யறாங்க, அந்த கடன் அவங்க தந்தைக்கு கடன் கொடுத்தவர்கள் ஒரு கூடுதலான ஒரு அழுத்தத்தை கொடுக்க பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அதுல கூடுதலாக எந்த குவியல் இருக்கிறதோ அதில் வந்து ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு 3 முறை அதை சுற்றினார்கள். ரசூலுல்லாஹ் அதை 3 முறை அப்படி அப்படி வலம் வந்தாங்க. அதன் பிறகு ரசூலுல்லாஹ் அதில் அமர்ந்தார்கள். அந்த இடத்தில் அமர்ந்து சொன்னார்கள், உங்களுடைய உங்களுடைய தந்தைக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் வரச் சொல்லுங்கள் என்று சொல்லி அதிலிருந்து ரசூலுல்லாஹ் அளந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கடன் எல்லாம் என்ன செய்கிறது, தீர்ந்து விடுகிறது. கடன் எல்லாம் அங்கே தீர்ந்து விடுகிறது, கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் அந்த குவியல்கள் எதுவும் குறையாமல் அப்படியே இருந்தது என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். கன்னஹு லம் யன்குஸ் தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம் அரவாதனை செய்யவில்லை, குறையவில்லை, அப்படியே அது இருந்தது என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி நீங்க புகாரில 2781 செய்தியாக நீங்க பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, நாம் எந்த தூதரை ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட அற்புதங்களை அல்லாஹ் அந்த தூதரின் மூலம் நிகழ்த்தி இருக்கிறான். எவ்வளவு அவர்கள் அந்த அற்புதங்கள் மூலம் அதாவது தனது தோழர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உண்மையில் அந்த அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய தீனுக்காக ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான் என்பதற்கு இந்த செய்தியும் என்ன செய்தி சான்றாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இதில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, இதுவும் ஹந்தக்குடைய போரில் நடந்த அந்த ஒரு அற்புதம். அதாவது உடைக்க முடியாத ஒரு கட்பாறை, ஒரு பெரும் பாறை குறுக்கிடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், அவங்களுக்கு தெரிவித்தவுடன் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட அப்படி இறங்கும் போதே பார்க்குறாங்க, அவங்களோட வயிற்றுல 2 கல்லுகள் என்ன செய்யப்படுது, ஒரு கல் கட்டப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நாங்கள் 3 நாட்கள் எந்த உணவையும் உண்ணாமல் இருந்தோம். ரசூலுல்லாஹ் அப்போது என்ன செய்தார்கள், அவர் ஆயுதத்தால் அதில் அடிக்கிறாங்க, அது அப்படியே ஒரு குறு மணலாக மாறியது. சில ரிவாயத்துக்களில் பிஸ்மில்லா என்று சொல்லி அடித்தார்கள் என்றும் ரிவாயத்து இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அவை இப்படியான அற்புதங்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் நிகழ்ந்தன. அதே போன்று அடுத்து என் அருமையான சகோதரர்களே, இது வந்து உங்களுக்கு தெரியும், ஹைபர்ல வந்து யூதர்கள் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு நஞ்சு கலந்த ஒரு ஆட்டிறைச்சியை தான் விருந்து அளித்தார்கள். அதில் நஞ்சு கலக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் உணவாக வழங்கினார்கள். அந்த நேரத்தில் இது ஒரு நீண்ட செய்தி, புகாரில் நீங்க பார்க்கலாம், 3169 செய்தியாக நீங்க இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடம் பல கேள்விகளை கேட்கிறாங்க. முதலாவது ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்க, அந்த யூதர்கள் ஒன்று திரட்டுகிறார்கள். ஒன்று சேர்த்து கேட்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை இப்போ கேட்பேன், நீங்க உண்மையாக பதிலளிப்பீர்களா, உண்மை சொல்வீர்களா என்று கேட்கிறான். அப்போது முதலாவது கேள்வி என்ன, மன் அபூக்கும், உங்களுடைய தந்தை யார் என்று கேட்டா முதல் கேள்விக்கு பொய் தான் சொன்னார்கள். காலு ஃபுலான், இன்னார் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதப்தும், நீங்கள் பொய் சொன்னீர்கள், உங்களுடைய தந்தை இவர்தான், இவரிலிருந்து தான் நீங்கள் வருகிறீர்கள். அப்போது ஆம், நீங்க உண்மை சொன்னீர்கள் என்றார்கள். அதன் பிறகு அடுத்து கேட்டார்கள், என்ன கேட்டார்கள், அதாவது நான் இப்போது கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்மை சொல்வீர்களா? ஆம், உண்மை சொல்லுவோம், அபால் காசிமுடைய தந்தை. என்ன பொய் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இப்போ நாங்க சொன்னதை நீங்க எப்படி பொய் என்று கண்டீர்களோ அது போன்று தெரிந்துவிடும். அப்போது கேட்கிறாங்க, நரகத்துக்குரியவர்கள் யார், மன் அஹலுன்னார் என்று கேட்கிறாங்க. அதுக்கு அவர்களுடைய பதில் என்ன, அதாவது நாங்க நரகத்துக்கு ஒரு சிறிய காலம் போவோம், நுழைவோம் நரகத்துல, அதுக்கு பிறகு நாங்க நரகத்திலிருந்து வெளியாகி விடுவோம், அதன் பிறகு நீங்கள் நுழைவீர்கள் என்று யாரப்பா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாங்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு நாள் நாங்கள் நரகத்தில் நுழைய மாட்டோம், நாங்க ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டோம் அப்படி என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, இப்போது ஒரு கேள்வி கேட்க, உண்மையை சொல்வீர்களான்னு கேட்கிறாங்க. கேளுங்கள் அபுல் காசிமுடைய தந்தை என்று சொல்கிறார்கள், இந்த ஆட்டில் நீங்கள் நஞ்சை கலந்தீர்களா? அப்போது ஆம் என்றார்கள், நஞ்சை நாம் கலந்தோம். அப்போ கேட்கிறாங்க, இவ்வாறு செய்ய உங்களுக்கு தூண்டியது எது, ஏன் இப்படி செய்தீர்கள்? சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு பொய்யராக இருந்தால் இதை சாப்பிட்டு நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், நீங்கள் மரணித்து விடுவீர்கள்.
இப்ப நாங்க நிம்மதி பெறுவோம், நாங்க நிம்மதி அடைந்து விடுவோம். நீங்க உண்மையான ஒரு நபியாக இருந்தா இது உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. அப்ப உண்மையான நபியா இருந்தா அவங்களை ஏற்றுக்கொள்வோம் என்பதல்ல. எப்படி அவங்களுடைய எந்த அளவு மோசமான பாருங்க. உண்மையான நபியாக இருந்தால் அவங்களோட நம்பிக்கை கொள்ளும், ஈமான் கொள்ளும் என்பதல்ல. நீங்க உண்மையான நபியாக இருந்தால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது என்று சொன்னார்கள். அவனோட உள்ளங்கள் எப்படி, அதாவது சுப்ஹானல்லாஹ், அந்த உள்ளங்களுக்கு ஹிதாயத் எப்படி மறைக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. இந்த உள்ளங்களுக்கு, இந்த யூதர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இப்படியான நிலை எம்மை பாதுகாக்க, எமது உள்ளங்களையும் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த அற்புதம் என்ன சொல்லாங்க, அது என்ன செய்தாங்க, அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததன் மூலம் இந்த இடத்தில் இவ்வாறு அவர்களிடம் கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது புகாரில நீங்க 3169 செய்தியாக பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் என் அருமை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள்ல இது ஜாபிர் இப்னு சமுரா அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னி லஅரிஃபு ஹஜ்ரம் பி மக்கா, மக்காவில் ஒரு கல் இருக்கிறது, எனக்கு தெரியும், நான் அதை அறிவேன். கான யுஸல்லிமு அலைய கப்ல அன் உபஅஸ், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த கல் எனக்கு என்ன செய்யும், சலாம் சொல்லும். அதை நான் இப்போதும் அறிவேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதை நான் இப்போதும் அறிவேன் என்றாங்க. இந்த செய்தி 6078வது செய்தியாக வருகிறது. அகமதில் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்களுக்கு வந்து என்ன, மக்காவில் அவங்க அதாவது தாக்கப்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹ் கவலையோடு இருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு கவலையில் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்க, வந்து அவங்க இந்த நிலையை பார்க்கறாங்க. வந்து சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ஒரு அற்புதத்தை, ஒரு அத்தாட்சி, ஒரு அற்புதத்தை உங்களுக்கு காட்ட நீங்க விரும்புறீங்களான்னு. ஆமான்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, ஒரு மரத்தை காட்டி, ஏதோ அந்த மரம் இருக்கிறது, அதை நீங்கள் அழையுங்கள். அந்த மரத்தை அழைக்கும் போது அந்த மரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அது வருகிறது. மறுபடியும் அதற்கு நீங்கள் ஏவுங்கள், அது அதே இடத்துக்கு சென்றது. இப்படியான அற்புதங்கள் ஏன் நபிமார்களை உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறான அத்தாட்சிகளை அல்லாஹ் என்ன செய்வான், வெளிப்படுத்துவான் என்பதை நாங்கள் குர்ஆனின் மூலமும் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி இது அஹ்மதுல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போன்ற நறுமை ரசூலுல்லாஹ் வந்து அவங்க அவங்க அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பலருடைய நோய்க்கு நிவாரணை அவங்க அளித்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீர் நாங்க பார்க்கிறோம். ஹிஜ்ரத்துடைய பயணத்திலும் அபூபக்கர் அவர்களை ஒரு பாம்பு என்ன செய்தது, அது தீண்டி விட்டது. ரசூலுல்லாஹ் உமிழ் நீரின் மூலம் தான் அவர்கள் குணப்படுத்தப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் பார்க்கிறோம். அதே போன்று இந்த ஹைபருடைய போர்ல வந்து கொடி வந்து யார்ட கொடுக்கப்படுகிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு வழங்கப்படுகிறது. அப்ப அவங்க எங்க அலி என்று கேட்கிறாங்க. அவருடைய கண்ணில் ஒரு நோய் ஏற்பட்டு அவங்க வர முடியாம இருக்கிறாங்க. இல்ல, அழைத்து வாங்க. ரசூலுல்லாஹ் தனது உமிழ் நீரின் மூலம் தான் என்ன செய்யறாங்க, அதை விற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு குணம் கிடைக்கிறது. அதுல ஒரு எந்த வேதனையும் உணராத அளவுக்கு அவங்க குணமடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நாங்க பார்க்கிறோம் புகாரில. இப்படியாக ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இப்படி பலருடைய நோய் அவர்களுடைய துஆவின் மூலம், உமிழ் நீரின் மூலம் எல்லாம் குணப்படுத்தப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு என்று நாம் இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த அற்புதங்கள்ல உணவுல நாங்கள் பல அற்புதங்களை பார்த்தோம். இது தபூக்குடைய போர். தபூக்குடைய போர்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு நீண்ட தூர பிரயாணம் நமக்கு தெரியும். அப்ப அந்த தபூக்கை பொறுத்தவரையில அதுல வந்து இப்ப உணவுக்கு கஷ்டம். உணவுக்கு கஷ்டம் என்று வரும்போது ஒட்டகங்களை அறுத்து அதை சமைக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு என்ன செய்தாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க இதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்புறம் வாகனங்கள் குறைந்து விடும், எங்களுக்கு தொலைவு நாங்க பயணிக்க வேண்டி இருக்கிறது, வாகனங்கள் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்கள்ட்ட உள்ள மேல் மிச்சமான உணவுகளை எல்லாம் கொண்டு வர சொல்லி அந்த உணவுகள் அதுல பரக்கத்துக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, அது நல்ல ஒரு ஆலோசனை என்று என்ன செய்யறாங்க, எல்லோருடைய உணவையும் கொண்டு வர சொல்றாங்க. அப்ப அந்த உணவு கொண்டு வரப்பட்டு அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, அந்த உணவுகள் ஒரு விரிப்பிலே வைக்கப்படுகிறது. அதன் பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறாங்க, அந்த உணவுடைய பரக்கத்துக்காக துஆ செய்கிறார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட உள்ள பாத்திரங்கள், உங்களோட பைகள் உள்ள எல்லாம் நிரப்புங்கன்றான். அப்ப அவங்க விரும்பி அளவு என்ன செய்யறாங்க, அதில் நிரப்பிக் கொள்கிறார்கள். அந்த உணவு என்ன செய்து, குறையாமலே இருந்தது. அவங்க நிரப்புறாங்க, எல்லோரும் உணவுகளை நிரப்பிக் கொள்கிறார்கள், உணவு குறையாமலே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இறுதியில சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் லா யல்கல்லாஹ பிஹிமா அப்துன் கைர ஷாக்கின் ஃபயுஹ்ஜபு அனில் ஜன்னah. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறுகிறேன். எவர் அல்லாஹ்வை இதில் எந்த ஒரு அடியான் இதில் எந்த சந்தேகமும் இன்றி அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ
அவருக்கு சுவர்க்கத்துக்கு எதுவும் அங்கு தடையாக இருக்க போவதில்லை. சுபஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, அப்ப இந்த அற்புதங்கள் நோக்கம் என்ன? ஈமான் அதிகரிக்க வேண்டும், ஈமான் கூட வேண்டும், ஈமான் பலம் பெற வேண்டும். அப்ப அதுல அந்த அடிப்படையான நம்பிக்கையில எந்த சந்தேகமின்றி யார் ரப்பை சந்திக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் தான் என்பதை சொல்கிறார்கள். இந்த செய்தி நீங்க முஸ்லிம்ல 27வது செய்தியாக நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான அற்புதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், வந்து சொல்கிறார், நீங்க வந்து பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் முஹம்மதே என்று சொல்லிவிட்டு அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டட்டுமா என்று சொல்லி ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு பேரித்த மரத்துடைய கிளையை ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வருகிறது, அது சுஜூத் செய்கிறது, எழுகிறது. ரசூலுல்லாஹ் மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி செல்லுமாறு சொல்கிறார்கள். அது சென்றவுடன் அந்த மனிதர் சொல்கிறார், உங்களை நான் இதற்கு பிறகு ஒருபோதும் பொய்ப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவர் கூறினார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது போன்ற இன்னும் ஒரு செய்தியும் இவ்வாறு திருமீதியில இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படியான அற்புதங்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வியர்வை என்பது அதனுடைய பரக்கத். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் உம்மு சுலைம் வீட்டில் ரசூலுல்லாஹ் தூங்கும் போது அவங்களோட வியர்வை வழிந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உம்மு சுலைம் ஒன்று சேர்க்கிறாங்க. அந்த வியர்வை என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்த்து அதை ஒரு சிறிய கோலையில் அதை ஒன்று சேர்க்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அதை பற்றி கேட்கிறாங்க, என்ன செய்றீங்க என்று. ரசூலுல்லாஹ் இது வந்து எங்களுக்கு என்ன, இது நறுமணம், தீப் என்று சொல்றாங்க. ஓஹோ மின் அத்யபி தீப், இது நறுமணத்திலே மிகச் சிறந்த நறுமணம் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். இந்த செய்தி முஸ்லிம்ல 2331 செய்தியாக இடம்பெறுகிறது. இப்படியாக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த அந்த அற்புதங்களை பாருங்க. அவங்களோட உடல் அந்த வியர்வை கூட இப்படி நறுமணமாகத்தான் அது இருந்தது என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள்ல இது நாங்க பார்க்க போற இதுல 20வதாக ஒரு முறை ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் உஹது மலையின் மீது இருக்கிறார்கள். உஹது மலையின் மீது இருக்கும்போது அந்த மலை அப்படியே குலுங்க ஆரம்பிக்கிறது. அந்த மலை அப்படியே குலுங்க ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஸ்புத் உஹத் என்று சொல்றாங்க. உஹதை அப்படியே நில், தரித்து நில் என்று சொல்கிறார்கள். பாருங்க இந்த அற்புதம். உன் மீது ஒரு நபி, அதே போன்ற ஒரு சித்தீக், ஒரு உண்மையாளர், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இப்படியான முன்னறிவிப்புகள் அல்லாஹ்வுடைய வஹீன் மூலம் ரசூலுல்லாஹ் அவர் என்ன 2 ஷஹீதுகள் என்றா யார் 2 ஷஹீதுகள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள். 2 பேரும் ஷஹீதாக்கப்படுவாங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முன்கூட்டியே சொல்வதை நாங்க பார்க்கிறோம். உஹதை அப்படி தரித்து நில் என்றாங்க, அப்படி அந்த மலை நிற்கிறது, அசையாமல் இரு என்று சொல்றாங்க. எனவே இந்த அற்புதம் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளில் இறுதியாக நாங்கள் இதோடு முடித்துக் கொள்வோம். இது ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறார்கள். அப்ப மதீனாவில் இருக்கின்ற போது அந்த மூத்தாண்டு சொல்லக்கூடிய அந்த போர் நமக்கு தெரியும். அந்த போருக்கு ரசூலுல்லாஹ் 3 தளபதிகள் நியமித்தாங்க. ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே தெரியும் அந்த தளபதிகள் என்ன செய்யப்படுவார்கள், ஒன்றன் பின் ஒருவராக கொல்லப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான். புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தியை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எப்படி சொல்றாங்க, அதாவது சொல்கிறார்கள், அதாவது இப்போது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்களும் மூத்தா போர்க்களத்தில் கொல்லப்பட்ட செய்தி அது மதீனாவுக்கு முன்னாலே எப்படி வருகிறது என்பதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முதலில் அந்த இஸ்லாமிய சேனையுடைய கொடியை ஸெய்த் பிடித்தார், அவர் கொல்லப்பட்டு விட்டார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து ஜாஃபர் பிடித்தார், அவரும் கொல்லப்பட்டு விட்டார் சொல்றாங்க. அடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா பிடித்தார், அவரும் கொல்லப்பட்டு விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கண்கள் இந்த கண்ணீர் என்ன செய்கிறது, அப்படியே வழிந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப இறுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாளில் ஒருவனான ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்தார், கொடியை பிடித்தார் என்று. அதன் பிறகு அவர் மூலம் அல்லாஹு தஆலா வெற்றி அளித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த அற்புதம் அதை ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து சொல்றாங்க, அந்த நிகழ்வை அப்படியே சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளில் இப்படி எண்ணற்ற அற்புதங்கள் அல்லாஹு தஆலா நிகழ்த்தினான். எதற்காக? மக்கள் ஈமானில் உறுதியாக வேண்டும், மார்க்கத்தில் உறுதியாக பயணிக்க வேண்டும், இறுதி வரை இந்த தீனில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். இது உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம், உண்மையான இறை தூதர் என்பதற்காகத்தான் இவைகளை நிகழ்த்தினான். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்திகளை நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். நாம் இஸ்லாத்தில் உறுதியாக பயணிக்க வேண்டும். அதாவது பலவிதமான சந்தேகங்களை பலரும் எழுப்புவதற்கு, நாலாபுரத்து எழுப்புவதற்கு முயன்றாலும் இப்படியான செய்திகளை நாங்கள் படிக்கும் போது நமது ஈமான் உறுதியாகிறது, நமது ஈமான் பலம் பெறுகிறது,
என்றால் இவைகள் கற்பனைகளோ புராணங்களோ இதிகாசங்களோ அல்ல. இவைகள் ஆதாரப்பூர்வமான செய்திகள், அறிவிப்பாளர் தொடர்களோடு பாதுகாக்கப்பட்ட செய்திகள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்திகள் நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். எப்படி சஹாபாக்கள் அந்த உயர்ந்த வழியில் பயணித்து இறை திருப்தியை பெற்றவர்களாக மாறினார்களோ, அப்படி நாமும் அந்த உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இந்த சத்திய வழியிலே பயணித்து நாம் நமது முடிவை சிறந்ததாக அமைத்துக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.